அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு ப்ராவர்ப் பார்ப்போமாங்க. A young twig is easier twisted than an old tree. 5 வளையாதது 50 வளையுமா. எந்த விஷயமா இருந்தாலும் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அவங்கள நல்ல குணநலன்களோட வளர்க்குறது, அவங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை கொண்டு வர்றது, கலைகளில் அவங்களுக்கான ஆர்வத்தை கொண்டு வர்றது. கலைகள்னா பேச்சு போட்டி, எழுத்து போட்டி அந்த மாதிரியா இருக்கலாம், இல்லைன்னா ஓவிய போட்டியில் சேர்க்கறதா இருக்கலாம், இல்லை ஓவியம் வரைய வைக்கிறது, பேச வைக்கிறது. இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம என்கரேஜ் பண்ணோம், அவங்கள ஒரு துறையில் சிறந்து விளங்குற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோன்னா 5 வயசுக்குள்ளேயே அவங்கள்ட்ட அதை எடுத்துட்டு போகிறதுக்கு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணணுங்க. ஒரு விளையாட்டு துறையா கூட இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவங்க இந்த துறையில சிறந்து விளங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 5 வயசுக்குள்ளேயே அவங்களுக்கு அதை காட்டுங்க, அதை பத்தின விஷயங்கள் சொல்லுங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அதுல தொடர்ந்து அதை செய்வாங்க. அதான் 5 வயசுல வளையாது 50 வளையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே அவங்க கிட்ட ஆர்வத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க அந்தந்த துறையில சிறந்தும் விளங்குவாங்கங்க. முக்கியமா நல்ல குணநலன்கள் அதை சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து வளர்த்தா மட்டும்தாங்க பெரியவங்க ஆனாலும் அதை அப்படியே தொடர்ந்து பின்பற்றுவாங்க. சின்ன வயசுல அதை பத்தி பெருசா தெரியல, கெட்ட வழியில போயிட்டாங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு 40 வயசுலயோ 50 வயசுலயோ திருத்தணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. அதுதான் இந்த ப்ராவர்ப் உணர்த்துதுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நலம் விரும்பும் தெய்வானை மணிகண்டன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.